ஹாய் காய்ஸ், இது என்ன வீடியோ இல்லை, இது வந்து விளாக். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லைவ்ல இல்லாமல் நார்மலாக வீடியோஸில் கமெண்ட்லையும் சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்லலாம் வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் என்ன, உங்களோட ஹேரோட சீக்ரெட் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ வந்து அப்படியே ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். போதும். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் கேட்டாங்களே அப்படின்றதுக்காக இன்னொரு தடவை போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரே அளவில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மருதாணி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மருதாணி எடுத்துக்கணும். ஏன்னா மருதாணி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹேருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு ஃபுல் ரீசன்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் எல்லாமே வந்து நம்ம ஒரே அளவில் போடணும். கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும், கருவேப்பிலை ஹேருக்கு நல்லதுன்னு. அதனால வந்து நான் தனியாக வந்து அதுக்கான ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம். லெமன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில் வந்து பொடுகு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, டேண்ட்ரஃப், அதுக்காக வந்து லெமன் போடணும். ஸோ வந்து பெரிய நெல்லிக்காய் அதுதான் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஆனால் வந்து நம்ம சாப்பிடலாம். முக்கியமாக வந்து இப்போ நிறைய நியூஸ்லாம் வருது, நம்ம வந்து பெரிய நெல்லிக்காய் சாப்பிடணும், அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நெல்லிக்காய் அப்புறம் லெமன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றா அரைச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம், நீங்கள் இதை எப்போ பறிக்கிறீங்களோ அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிருங்க. இல்லைனா வந்து இதில் இருக்க எஃபெக்ட் எல்லாமே போயிடும். இந்த 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு அரைக்கிறோம் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாதான் நமக்கு வந்து அதில் இருக்கிற ஹெல்த், அதில் இருக்க பெனிஃபிட் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிட்டு நம்ம மருதாணி வைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கணும். முக்கியமான விஷயம், இதை வெயில் படவே கூடாது. ஏன்னா இதில் இருக்க அந்த நீர் தான் நமக்கு முக்கியம். வெயிலில் காய வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நீர்லாம் வந்து மொத்தமா ஆவியாயிடும். அதனால வந்து வீட்டுக்குள்ள நிழல்லையே காய வைக்கிறது தான் இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து சேரும். அதனால பாலித்தீன் பேப்பர்ல மட்டுமே காய வைங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வந்து துணி அதெல்லாம் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த தண்ணி வந்து இஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாலித்தீன் பேப்பர்ல காய வச்சு 3 நாள் சின்ன சின்ன உருண்டையா அப்படி பிடிச்சி, அதாவது நீங்க வந்து உங்களோட தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கும்ல, அதுல வந்து போடுற அளவுக்கு, அதில் எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நீங்கள் வந்து பாலித்தீன் பேப்பரில் ஒரு 3-4 நாள் நல்லா நிழலில் காய வச்சிங்கன்னா இது ஃபுல்லாக செம்மையாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில், கோகோனட் ஆயிலே இதை போட்டு ஒரு நாள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலரே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தண்ணி படாமல் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 years கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் 1/2 லிட்டர் ஆயில் எடுத்திங்கன்னா அதில் வந்து 5 to 6 பீசஸ் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாலிடாக எப்படி 1 month வரும். இப்போ அந்த உங்களுக்கு ஆயில் காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகைன் வந்து 1/2 லிட்டர் நீங்கள் ஊற்றிக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து இது கலர் மாறாமல் அப்படியே இருக்குன்ற அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் அதில் இருக்கிற அந்த பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது பீஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன் இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டருக்கே ஒரு 6 பீஸ் தான் தேவைப்படும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 months வரும். அது வரைக்கும் நீங்கள் அதை தண்ணி படாமல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏன் நான் இதை அவசரமாக சொல்கிறேன்னா, ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருது அப்படி எல்லாமே வந்து அம்மா உங்களுக்கு இதில் வந்து கிளிப் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.